முதலாவது குறிப்பு, வெகு தாழ்மையோடு அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அடுத்ததாக மிகுந்த கண்ணீரோடு ஊழியம் செய்திருக்கிறார். மூன்றாவதாக சோதனையோடு ஊழியம் செய்திருக்கிறார். இப்படி அவர் ஊழியத்தின் பாதையிலே. நான்காவதாக இரவும் பகலும் இடைவிடாமல் மக்களுக்காக புத்தி சொல்லி கொண்டிருக்கிறார். ஐந்தாவதாக மக்களுடைய பொருட்களை இச்சிக்காம ஆசைப்படாமல் ஊழியம் செய்திருக்கிறார். இப்படி 5 விதமான ஊழியங்களிலே நிறைய இருக்கு. ஒரு 5 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை பார்ப்போமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துள்ள வாசிங்க. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி கர்த்தரை சேவித்தாரா? எப்படி சேவித்தாரா? வெகு மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளோடும் சோதனைகளோடும். கர்த்தர் எப்படி தந்தாரு? நெருக்கம் இல்லாம அவர் சுகமா என்ன பண்ணல, ஊழியத்தை செய்யல. பல நெருக்கத்தோடு தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஊழியம் செய்திருக்கிறார். ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் ஊழியக்காரோடு இணைந்து சபைக்குள்ள செய்கிற சின்ன சின்ன ஊழியங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்தை செய்தாலும் முதலாவது அவர் செய்த காரியம் என்னன்னா, வெகு தாழ்மையோடு என்ன பண்ணாரு, ஊழியத்தை செய்திருக்கிறார். அப்போ இந்த தாழ்மை என்பதை குறித்து நம்ம பார்ப்போமானால், அந்த பவுலுடைய ஊழியத்தில் அந்த தாழ்மையோடு அவர் ஊழியத்தை செய்திருக்கிறார். அது கூட தாழ்மை, வெகு தாழ்மையோடு. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், நான் அந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் அந்த குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆனவர்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது அப்போ இருதயம் என்ன ஆயிடுச்சு, இலகி உருக்கப்பட்டு அவர் ஒரு ஜெபத்தை என்ன செய்றாரு, தாழ்மையோடு மன தாழ்மையோடு ஒரு ஜெபத்தை செய்றார். என்னன்னா, யோசியா அந்த காலத்தில் இருக்கும் பொழுது மக்களின் மேல் வரவிருக்கும் தண்டனை கேள்விப்பட்டு உடனே மனம் கசந்த தேவனுக்கு முன்பாக அழுது, இந்த செயலுக்காக ஆண்டவரே, இவர்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார்களே, ஒரு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்களேன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு, இலகிடுச்சு. இலகிடுதுன்னா என்ன, உருகிடுது. இலகி உருகி, ஆண்டவரே இப்படி ஒரு தவறுகளை செய்யும் போது, அப்படிப்பட்ட தவறு நிமித்தமாக இவர்களுக்கு தண்டனை வருமே என்று சொல்லி அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக, அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, அந்த மக்களுக்காக அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய இருதயத்தை இலகி என்ன பண்ணாராம், தாழ்மையோடு வெகு தாழ்மையோடு விண்ணப்பத்தை என்ன செய்தாராம், வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பணிந்து கொள்ளுவது, அவரை எதனால, ஏன் நம்மளை தாழ்த்தி பணிந்து கொள்ளுகிறோம் என்றால், அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு. அல்லேலூயா. அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நம்மளை நாம் தாழ்த்துகிறோம் இல்லையா?
அந்த தாழ்த்தும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா, நமக்கு தெரிஞ்சது தானே வசனம், தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் என்ன செய்யறாரா, கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவளுக்கோ என்ன செய்யறாரு, எதிர்த்து நிற்கிற தேவனாயிருக்கிறார். அப்போ தாழ்மை என்ற ஒரு காரியத்துக்குள்ள இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வெகு தாழ்மையாதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஊழியம் செய்திருக்கிறார். அந்த வெகு தாழ்மையோடு செய்த அந்த ஊழியத்துல அந்த கண்ணீரோடு ஊழியம் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு ஏற்படுகிறதான சோதனை குறித்து, வேதனை குறித்து, கண்ணீரை குறித்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிகப்பெரிய பிரசங்கி, சுவிசேஷகர். அவரை போல ஊழியம், கடினமான பாதைகள் எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஊழியம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதரா சொல்றாரு, நான் வெகு தாழ்மையோடு என்ன பண்ணிருக்கேன், இந்த மக்களுக்காக, அந்த மக்களுக்காக கண்ணீரோடு அந்த சோதனையெல்லாம் சகிச்சு இரவும் பகலும் அவளுக்காக நான் என்ன பண்ணேன், ஊழியத்தை செய்தேன்னு சொல்றேன். 22வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து, எத்தனை வயசாமா, அப்போ 8 வயசுல என்ன பண்ணிருக்கிறாரு, ராஜாவா இருக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஒரு கிருபை கிடைச்சிருக்கும். ராஜாவாவது ஒரு சாதாரண விஷயமா இல்லையா? அந்த ஜனங்கள் அவரை பார்த்து என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி ஒரு கொச்சப்படுத்தியிருப்பாங்க, எனக்கு தெரியல. ஆனால் 8 வயசுல அந்த ஜனங்களை ஆளக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இங்க யோசியா என்ற இந்த கர்த்தருடைய மனிதனாகிய யோசியா 8 வயசுல என்ன செய்யறாங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக அவர் என்ன செய்தாரு, அந்த மக்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மக்களை நடத்தும் பொழுது அந்த மக்கள் பாவத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. அவர்கள் பாவத்துக்குள்ள போவதை அறிந்து தெரிந்து இவர் வெகு தாழ்மையோடு இதயத்தை இழக்கி உருகி தேவ சமூகத்தில் நிற்கிறாரு, என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். வாசிப்பீங்களா அந்த வசனத்தை? 22:19 வாசிங்க. நான் அந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் மாணவர்கள் என்று. எப்படியா அந்த ஸ்தலத்திற்கும் அந்த குடிகளுக்கும் விரோதமான பாழு சாபமான ஜனங்களாய் அவர்கள் என்ன செய்துட்டார்கள், இருந்திருக்காங்க. இந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த யோசியா ராஜா ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறாரு. அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துல பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக அந்த 2 நாளாகமும் 34வது வசனம் 34வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 நாளாகவும் 34:27. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் என்ன ஆயிடுச்சு, இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி என்ன பண்ணு, தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து எனக்கு முன்பாக அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உன்னை என்ன பண்ண வேண்டும், தாழ்த்த வேண்டும், தரைமட்டமாக தாழ்த்த வேண்டும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை உம்முடைய பார்வையிலப்பா. இப்ப நம்ம பாடணும் இல்லை, உங்க கிருபை தானப்பா எங்களை தாங்குது. நான் ஒன்றுமில்லை, மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு ஒரு தகுதி ஒன்றும் இல்ல.
ஒன்றுமே இல்லப்பா சொல்லி நாம் தங்களை தாழ்த்தும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, இறங்கி நமக்கு மன்னிப்பை கொடுத்து நம்மளை மறுபடியுமாக புதுப்பித்து நம்மளை உயிரடைய செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:4. அன்றியும் நீங்கள் நீங்க துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். பார்த்தீங்களா, அவர் எப்படி எழுதுறாரா? அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மிகுந்த வியாகுலத்தோடும் மன இடுக்கமும் அடைந்தவராய் என்ன செய்றாரு? கிறிஸ்துவ ஊழியர்கள் ஒரு முக்கியமான ஒரு தகுதி நமக்கு பெற வேண்டும். என்னன்னா, அந்த ஒரு வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களுக்கு நான் எழுதுகிற இந்த காரியம் எதற்கென்றால் நீங்க இன்னும் உருவாக்கப்பட வேண்டும். சில நேரங்களில் நம்ம இன்னும் சரிபடாம தான் இருக்கிறோம். இல்லை, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நல்ல ஒரு ஆசீர்வாதங்களுக்கு கிடைச்சிட்டே இருந்தா சந்தோஷமா இருக்கிறோம். ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நமக்கு என்ன வந்துடுது? சந்தோஷம் வருதா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இல்லையே, துக்கமா தான் நாம என்ன பண்ணுவோம், இருப்போம். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் இதை எப்படி எழுதுறேன் படிங்கம்மா. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படி நான் உங்களுக்கு இதை சொல்லல, எழுதாமல் உங்கள் மேல நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கு மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவராய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், எழுதுறேன்னு எழுதுறார். அம்மா கண்ணீரோடு ஜனங்களை குறித்த ஆத்தும பாரம், அவர்களுக்குள்ள அந்த ஆத்மா பாரம் இருந்ததுனால தான் இந்த கண்ணீரோடு ஒரு விண்ணப்பத்தை என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. 3வதாக கண்ணீரோடு அவர் விதைத்ததுன்னு காரணம் என்ன? ஜனங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும், தேவனுடைய அன்பில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அடுத்த ஒரு காரியத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவர் சோதனை, ஊழியத்தின் பாதையில் அவருக்கு என்ன வந்துச்சு? சோதனை. வாசித்து பார்ப்போமா? 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனம் 13, 14 3 வசனங்களை வாசிப்போமா? 1 பேதுரு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் போது, கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனையில, அந்த சோதனையோடு நீங்க வரும் பொழுது, அந்த வேதனையை நீங்க தாங்க முடியாம நிற்கும் பொழுது, நீங்க யாருக்கு சொந்தக்காராய் போயிருக்கிறீங்க? அப்பாவுக்கு சொந்தக்காரா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த சொந்தத்தை விட அந்த சொந்தம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. அந்த சோதனைக்குள்ள நீங்க எப்படி வந்துடுறீங்களா? பங்காளி ஆயிரும். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். ஜனங்களுக்காக பரிதபித்தார், ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ஜனங்களுக்காகவே உயிர்த்தெழுந்தார், ஜனங்களுக்காகவே மக்களுக்காகவே பாடுகளை அனுபவித்தார், மக்களுக்கு வாழ்வதற்காகவே தன்னுடைய கஷ்டங்களை சகித்து கொண்டார். அப்படி என்றால் தேவனோடு நம்ம பங்காளிகளாய் மாறுவதற்கு நமக்கு வருகிற சோதனையை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? அந்த வசனத்தை இன்னொரு வாசிப்பீங்களா? இவ்வளவு அருமையான வார்த்தை. பிரியமானவர்களே, ஊழியத்தை செய்கிற விசுவாச மக்களாகிய உங்களை சோதிக்கும்படி உங்க நடுவிலே பற்றி எரிகிற
அக்கினியை பற்றி எரிகிற ஏதோ ஒரு அக்கினி, திடீர்னு ஒரு ஆபத்து வந்துடுச்சுப்பா, திடீர்னு ஒரு சோதனை எங்க வீட்டுல வந்துடுச்சு, ஏதோ ஒன்று திடீர்னு வருது, பற்றி எரிகிறது என்று நீங்க என்ன பண்ண வேண்டாம். என்ன புதுசுன்னு பார்க்காம கிறிஸ்துவினுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டாக நீங்க களி கூர்ந்து என்ன செய்யணும், மகிழும்படியாக அவருடைய நீங்க எப்படி இருக்கிறீங்க, பங்காளிகளா இருக்கிற ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், நீங்க கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், பாருங்க, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்க நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி, மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சில விசுவாசிகளாலே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, சில விசுவாசிகளாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. உங்களாலே ஒருத்தரால மகிமைப்படுகிறார், இன்னொருத்தரால என்ன செய்யறாரு, தூஷிக்கப்படுகிறார். நிறைய பேர் சொல்ல, இவளா ஒரு கிறிஸ்தவங்க, தூஷிக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயோ இவங்க ரொம்ப நல்லவங்க. இது யாருக்கு இது கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கதான். புரியுதாமா? இயேசுவை சிலர் என்ன பண்ணாங்க, நல்லவர்னு சொன்னாங்க. சிலர் என்ன பண்ணாங்க, அவர் என்ன பாவம் பண்ணாரோ அவரை சிலுவையில் என்ன செஞ்சிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. இது ரெண்டுமே நமக்கு கிடைக்கதான் செய்யும். அதற்காக வேண்டி நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை நாம் காத்துக் கொள்ளுவதை விட்டு, அதற்காக வேண்டி நம்முடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, அதற்காக வேண்டி நம்முடைய ஊழியத்தை விட்டுவிடக் கூடாது, அவருடைய கிருபை வரங்களை இழந்துடக்கூடாது. இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவோடு இருக்கிறீங்கன்னா சில கஷ்டங்கள் வந்தாலும் நீங்க பங்காளிகளாக மாறுறீங்க, சந்தோஷமா ஏத்துக்கங்கன்றாரு. ரெண்டாவது, ஆவிக்குரிய ரீதியில பல கஷ்டங்கள் நமக்கு வரும் பொழுது நீங்க ஆண்டவருடைய மகிமைக்காக ஏத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனையாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்தவனையாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. நான்காவது குறிப்பாக நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், அப்போஸ்தலர் 20:31 வாசிச்சிருங்களாமா? ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய், ஆனபடினாலே இந்த கஷ்டத்தின் வழியாய் நான் போகும் பொழுது, இந்த ஊழியத்தின் பாதையில 3 வருஷ காலமாக அந்த இடத்துல இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. அவர் பகலும் பார்க்கல, இரவும் பார்க்கல, யாரு கூப்பிட்டாலும் என்ன செஞ்சாரு, போனாரு. இரவென்றும் பார்க்கல, பகல் என்றும் பார்க்கல. எந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்து யாரு கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் அவர் போயிட்டு இரவும் பகலும் அவளுக்காக பாரப்பட்டு என்ன பண்ணாரு, ஜெபித்தார். ஹல்லேலூயா. இரவு பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் மக்களுக்கு புத்தி சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை, நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு சபையில் இருக்கிற மக்களை குறித்து பாரத்தோடு கண்ணீரோடு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும் என்பது தான் ஊழியம். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தின் பாதையிலே கடந்து வரும் பொழுது
இந்த ஊழியத்தில் சில ஓநாய்கள் என்ன செஞ்சிடும், வந்துடும். அந்த ஓநாய்களை கண்டுபிடிக்க நம்மளால முடியாது, அது ஊழியரால் முடியும், கண்டுபிடிக்க முடியும். அதை என்ன செய்யணும், அந்த கள்ள உபதேசங்களை, அந்த கள்ள போதனைகளை நம்ம விளக்கி நல்ல ஆலோசனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். இது யாரால முடியும், அவரால் தான், கர்த்தருடைய பிள்ளைகளால் தான் முடியும். அப்போ அந்த நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதற்கு தான் கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையில் நம்மளை என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். அல்லேலூயா. இரவும் பகலும் கண்ணீரோட ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரா, புத்தி சொன்னாரா, இப்படி இருங்க, இப்படி தான் இருக்கணும், இதுதான் நல்லது, இதுதான் தேவன் விரும்புகிறாரு, இந்த ஒழுக்கத்தில் நீங்கள் வரணும், இந்த காரியத்துக்குள்ளே நீங்கள் வரணும், இப்படியெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ஜனங்களுக்குள்ள புத்தி சொன்னார். அதை நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, நிறைய பேர் திட்டியிருப்பாங்க, அது அப்புறப்பட்ட விஷயம், அது இருக்கட்டும். ஆனால் ஆண்டவருக்குள்ளே செய்ய வேண்டிய கடமைகளை நாம் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். அடுத்தது பாருங்க, 5வது, நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டோமா. அடுத்தது பாருங்க, மக்களுடைய பொருட்களை அவர் என்ன பண்ணலை, இச்சிக்கவில்லை. யார் பொருளையும் அவர் என்ன பண்ணலை, ஆசைப்படவே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டங்களில் பாருங்க, அதே 20வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. பாத்தீங்களா, அவர் ஊழியத்துல நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, ஐயோ இந்த ஊழியக்கார் வந்தான்னா எடுத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிருங்க, உள்ள வச்சிருங்க, அவர் எதிரில் எதையும் என்ன செய்யாதீங்க, உடனே நகையெல்லாம் கழட்டி உண்டியில் என்ன செஞ்சிருங்க போட்டு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த நிறைய வீடு இருந்தா ஒரு வீடை எழுதி வச்சிருந்துன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்ட நீங்க சொல்லல. இப்படி பயப்படுற காலத்துல வந்திருக்கிறோம். கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்கள். ஆனா இந்த ஊழியரோ அவர் எந்த ஒரு பொருளையும் என்ன பண்ணல, ஆசைப்படவே இல்லை. எத்தனை பேர் ஊழியக்காரில் இன்னைக்கு ஆசைப்படாம இருக்கிறாங்க, ஆசைப்படாம இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த தவறான காரியத்துக்குள்ள போறாங்க. அப்படி போகவே கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலை போல எந்த வீட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அந்த பொருள் மேலே ஆசைப்படாதீங்க, அந்த வீட்டின் மேலே ஆசைப்படாதீங்க, அவங்க வைத்திருக்கிற ஆஸ்தி மேலே ஆசைப்படாதீங்க. ஊழியம் ஒன்று தான் நீங்கள் செய்ய வேண்டும், நல் வழி நடத்துவதுதான் நம்முடைய கடமைகள். ஆனால் அவருக்கு நிறைய பேர் கொடுத்தாங்க, ஆனால் அவர் இச்சிக்கவில்லை, ஆசைப்படவே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது, அது பாருங்க எவ்வளவு அழகா, அதுல பாரு விளக்குங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேணுவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பாத்தீங்களா, நான் மற்றவங்களுக்கு கொடுக்க இந்த கைகளில என்ன செஞ்சேன், வேலை செஞ்சேன். நான் சுகபோகமா வாழல, தன் கையினாலே உழைக்கணும். அதுதான் ஒரு உண்மையான, முடியாதவங்க செய்யலாம். அதனால பாவம் முடியாதவங்களை போட்டு எங்க பாஸ்டர் அம்மா செய்கிறாங்க நீ ஏன் உட்காந்துங்கிறன்னு போய் அவங்கள யாரையும் கேட்டுக்கிட்ட போறீங்க. பாவம் முடியாதவங்க வச்சுக்கலாம்ல. ஆனால் முடிகிறவங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்து 4 பேர் செய்திருக்காங்கன்னு சொல்லி வேலை வாங்கிடக்கூடாது. உன் கையினால் செய், உன் கையினால் உழை. நான் என் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லி கொடுக்குது அதுதான். ஒரு பக்கம் வேலை செய், ஒரு பக்கம் கொடு, ஒரு பக்கம் ஊழியம் செய். எதையை எதிர்பார்த்து எந்த ஒரு வீட்டுக்கு நான் செய்யாத, போகாத, கொடுத்துட்டு வா. இருந்தா கொடு, இருக்குல்னா ஜெபம் பண்ணிட்டு வா. எதிர்பார்க்காத, கொடுத்தா வாங்கிக்கோ, கொடுக்கலனாலும் என்ன பண்ணாத, ஐயோ இவ்வளோ பெரிய வீடு வச்சுக்கிறாங்க நமக்கு ஒன்றுமே தரலையேன்னு சொல்லாத. அப்போஸ்தலனாகிய பவுலை போல கையினால் வேலை செஞ்சு தன் கரத்தை என்ன பண்ண, மற்றவளுக்கு நீட்டு, அது உனக்கு ஆசீர்வாதம்.
அதுதான் உண்மையான ஊழியம். அது மாத்திரமல்ல, அவருக்கு நிறைய பேர் என்ன செஞ்சாங்களாம், கொடுக்கிறவளாவே வந்தாங்களாம். பாருங்களேம்மா, வாசிங்க அந்த வசனத்துல 4வது அதிகாரம் 34 படிங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்து, இந்த கைகள் வேலை செஞ்சு இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும், பலவீனர்களை நான் என்ன பண்ணேன், தாங்கவும், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்பதை கர்த்தராக இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. வாங்குறதை காட்டில என்ன பண்ணணுமா, நம்ம கொடுக்கணும். தன்னுடைய சொத்துக்களை கொடுக்க நிறைய பேர் விரும்பினாங்க. பவுலுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க கொடுக்கறதுக்கு. நிறைய பேர் கொடுக்க ஆசைப்படுறாங்க. அவரு நிறைய கொடுக்கணும்னு என்ன இருந்தது, கொடுத்தாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணாரா, வாங்குறதை காட்டிலும் கொடுக்கறதுல அவர் என்ன பண்ணாரா, ஆசைப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிலர் நினைப்பாங்க, வேண்டாம், அந்த மாதிரி வேண்டாம். ஒரு ஆத்துமா மனம் திரும்பினால் பரலோகத்தில் சந்தோஷம் என்ற ஒரே காரணத்துக்காக முழு நேர பணிகளை செய்யுங்க. ஆண்டவருக்காக உழைங்க. ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவார். இந்த டைம் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தியா, இப்படி கரெக்டாக வாங்க, இப்படி கரெக்டாக போங்கன்னா உங்களை வேதனைப்படுத்த நான் சொல்லலை. இதுதான் ஒழுங்கு, இதுதான் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். அதனால நிறைய காரியம் இருக்குது, நான் சுருக்கி கொண்டேன். ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சில விஷயங்களை மாத்திரம் நமக்கு சொல்லி கொடுத்தார். அந்த ஊழியத்தின் பாதையில் மிகுந்த தாழ்மை, அவருக்கு வெகு தாழ்மையோடு ஊழியம் செய்தார், கண்ணீரோடு ஊழியம் செய்தார், பல சோதனைகள் நடுவில் ஊழியம் செய்தார், இரவும் பகலும் ஜனங்களுக்கு புத்தி சொன்னார். அடுத்தது என்ன பண்ணாரு, எந்த பொருளும் யார் வீட்டுக்கும் போய் என்ன பண்ணலை, கை நீட்டி வாங்கலை. கொடுத்தா வாங்க, கொடுக்கலன்னா வேறு. ஆசைப்படலை, எந்த பொருளையும் ஆசைப்படலை. கர்த்தருக்காக நில்லுங்க. நாம் கேட்பதெல்லாம் ஆண்டவரிடத்துல. அல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பாரு. எப்படினாலும் என்ன செய்வார், கொடுத்துருவார். இப்படி நீங்கள் ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா. மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நல்ல கால வேளை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியத்தை, அந்த ஊழியத்தின் பாதையிலே சில காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். வெகு தாழ்மையோடும் கண்ணீரோடும் இடைவிடாமல் ஜனங்களுக்கு இரவும் பகலும் புத்தி சொல்றவர்களாகவும், பல சோதனைகள் நடுவிலையும் விழுந்து போகிற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும், பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருந்தும் ஏழை எளிய மக்களை தாங்கிறவராகவும், பலவிதமான ஆஸ்திகள் மேல் ஆசைப்படாதவராகவும், கர்த்தருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாய், அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாய், அநேகருக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக, சவுலாயிருந்த பவுலை மாற்றி ஒரு நல்ல ஆண்டவரே ஊழியக்காரனாக அழகுபடுத்தி, அவர் தன் கையினால் சம்பாதித்த காசை மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியான ஆசீர்வாதத்தை கொடுத்த எங்கள் ஆண்டவர், அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே, முழு நேர பணியோ ஒருவேளை வேலை செஞ்சுக்கிட்டோ யார் ஊழியம் செய்தாலும் உமக்கு பயந்து வாழ கிருபத்தாரும், உமக்கு ஒருவருக்கு மட்டும் பயந்து வாழ அனுக்கிரகம் செய்யும். ஆண்டவரே, நியாய தீர்ப்பில் இதெல்லாம் உண்டு என்பதை கண்டு கொண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுக்கிரகம் செய்யும். என்னோடும் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதை கேட்கிற இந்த வசனங்களை வாசித்த பிள்ளைகள், இந்த வேத வசனங்களை ஆண்டவரே ஒருவேளை யூடியூப் வழியாக இந்த செய்தியை கேட்குற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதித்து
ஊழியத்தின் பாதையிலே பல கண்ணீர்கள் அவளுக்கு இருந்தாலும் அவர்கள் துவண்டு சோர்ந்து பெயராதபடிக்கு கர்த்தர் அவர்களை நிலைநிறுத்தி உமக்காக நிற்பதற்கு அனுக்கிரகம் செய்யும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவையோடு இருந்தார்களான தேவைகளை சந்தியும். வியாதியோடு இருப்பார்களானால் அவளை தொட்டு சுகப்படுத்தும். அவருடைய பலவீனங்கள் நீங்கி போகட்டும். இந்த மாத கடைசியிலே பல எதிர்பார்ப்போடு இருப்பார்களானால் கர்த்தர் அந்த எதிர்பார்ப்பு என்ன தேவையோ கர்த்தர் அதை சந்தியும். பலவிதமான கஷ்டங்கள் வழியாய் கடந்து போகிற என் அன்பு பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராக. தெய்வ சமாதானம் குடும்பங்களிலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.